இம்மாதம் முதல் எரிபொருள் மானியம் வழங்கப்படும் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஈஸ்டர் தாக்குதல் ரகசியங்களை மறைத்தால் இரட்டிப்பு தண்டனை என அரசு எச்சரிக்கை. சுரேஷ் ஆலேவின் உண்ணாவிரத ரகசியத்தை உடைத்த அமைச்சர் நலிந்த ஜேதிச. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விவரங்களை வெளியிட்ட பிள்ளையான் மறுக்கும் உதயகம்மன்பில. 8வது நாளாக தொடரும் கோப்பா பிளவு போராட்டம், காணி விடுவிப்புக்கு ஆதரவாக பௌத்த மத குரு. எல்னினோ தாக்கம், ஆகஸ்ட் செப்டம்பரில் வடகிழக்கில் வரலாறு காணாத வெப்பநிலை. பிரதீபராஜா. கோடபாய ராஜபக்சவுடன் இணைந்து செய்த மோசடி, அலி சப்ரி மஹிந்த தேசப்பிரியவுக்கு பாரிய சிக்கல். மீண்டும் தூசு தட்டப்படுகின்ற லசந்த பிரகீத்தின் விவகாரங்கள், மறைக்கப்பட்ட பழைய கோப்புகள் விசாரணை. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுக்க 2 மாதங்களில் புதிய சட்டம் மூலம். மீண்டும் பரபரப்பாகும் இலங்கை, அனுரவை வீட்டுக்கு அனுப்ப களமிறக்கப்பட்ட கும்பல்கள். யாழ் மாநகர சபையின் கட்டுமான பணிகளுக்காக 1958 மில்லியன் ரூபாய் கிடைத்தது அனுமதி. தொடர்பான விரிவான செய்திகள். எரிபொருளுக்கான அரசு மானியமும் இந்த மாதம் வழங்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எரிபொருளுக்கான அரசு மானியம் இந்த மாதமும் வழங்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சின் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எண்ணெய் விலை குறைந்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் எவ்வித தயக்கமுமின்றி உதவி வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். உலக சந்தை விலைகளின் உயர்வுக்கேற்ப நாங்கள் எரிபொருள் விலைகளை உயர்த்தவில்லை. அதன் ஒரு பகுதியை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் எரிபொருள் மானியங்களுக்காக 57 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. இலங்கைக்கு எண்ணெய் இறக்குமதி செய்யும் நிறுவனங்களும் அதன் ஒரு பகுதியை ஏற்றுக்கொண்டன. தற்போது உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் ஓரளவுக்கு குறைந்துள்ளன. உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் ஓரளவுக்கு குறைந்த பிறகு அந்த நிவாரணத்தை வழங்குவதற்காக இம்முறை எண்ணெய் விலைகள் குறைக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சிறைச்சாலையினால் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சிறைச்சாலையினால் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் ஆலே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான உண்மைகளையும் ரகசியங்களையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முற்படுவாரானால் அவர் இரட்டிப்பு தண்டனை எதிர்கொள்ள நேரிடும் என அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுரேஷ் ஆலே மட்டுமன்றி இந்த கொடூர தாக்குதலுடன் தொடர்புடைய அதற்கு பின்னணியில் இருந்த அனைத்து நபர்களும் நீதிமன்றத்தின் ஊடாக தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். குற்றவாளிகள் எவரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். சுரேஷ் ஆலே முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்பதனால் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் உணவை உட்கொள்ள தீர்மானித்துள்ளார். அவர் தரப்பிலிருந்து ஏதேனும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நோயாளி என்ற ரீதியில் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக அவதானமாக கண்காணித்து வருகின்றனர் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். சுரேஷ் ஆலே தற்போது உண்ணாவிரதத்தை கைவிட்டு வாய்வழியாக உணவை உட்கொள்ள ஆரம்பித்துள்ளார். அவர் உண்ணாவிரதத்தில் இருந்த காலப்பகுதியில் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உணவுகள் மூக்கு வழியாகவும் நரம்பு வழியூடான மருந்துகள் முறை மூலமாக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டன. இதனால் அவரது ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலனில் எந்தவொரு குறைபாடும் அல்லது பிரச்சனையும் ஏற்படவில்லை. தற்போது அவர் வழமை போல வாய்வழியாக உணவை உட்கொள்ள தொடங்கி இருப்பது பெரும் வசதியாக அமைந்துள்ளது. அதனுடன் அவருக்கு ஏற்கனவே கண்டறியப்படாத சில நோய்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட்டு அதற்கான உரிய மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அவர் தரப்பிலிருந்து ஏதேனும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நோயாளி என்ற ரீதியில் அவரது உடல்நிலை குறித்து மருத்துவ குழுவினர் தொடர்ச்சியாக அவதானமாக கண்காணித்து வருகின்றனர். அவர் ஒரு முன்னாள் புலனாய்வு அதிகாரி என்பதால் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் உணவை உட்கொள்வது போன்ற முடிவுகளை எடுத்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளார் என்று அரசு குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என்று பவித்திரஹில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்தார்.
இது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு இதுவரையில் எவ்வித தகவல்களும் அறிவிக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விவகாரத்தை அரசு தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறது. அப்பட்டமான அரசியல் பழிவாங்கலை முன்னிலைப்படுத்திய அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேசாலை கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அதேபோல் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானும் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்வாக்கப்பட்டுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல முக்கிய விவரங்களை குறிப்பிட்டுள்ளார் என்று ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அண்மையில் தெரிவித்திருந்தனர். ஆனால் நீதிமன்றத்துக்கு இதுவரை அவ்வாறு எந்தவொரு விடயமும் உத்தியோகபூர்வமாக அறிக்கையிடப்படவில்லை. இந்த குண்டு தாக்குதல்கள் குறித்து முறையான மற்றும் நடுநிலையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் அதனை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் விசாரணைகள் என்ற போர்வையில் தற்போது நாட்டில் அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகள் மாத்திரமே அரங்கேறி வருகிறது. சுரேசாலேவின் கைது மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி வெளியிட்ட கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி அவரிடம் நான் 10 கேள்விகளை கேட்டிருந்தேன். எனினும் அந்த கேள்விகளுக்கு இதுவரை அவரிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாகவும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கோப்பாப்பிளவில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் நேற்று 8வது நாளாக இடம்பெற்றது. இந்த நிலையில் பௌத்த மதகுரு தலைமையிலான சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பொது அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களை நேரில் சந்தித்து கலந்துரையாடினர். கோப்பாப்பிளவில் 52 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகள் நீண்ட காலமாக இராணுவ ஆக்கிரமிப்பின் கீழ் உள்ள குறித்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தி தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த சந்திப்பின் போது காணி விடுவிப்பு தொடர்பான மக்களின் கோரிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு காணி உரிமைக்கான மக்கள் போராட்டத்தின் தமது பூரண ஆதரவை வழங்குவதோடு காணி விடுவிப்பு தொடர்பில் தொடர்ந்து குரல் கொடுக்க தயாராக இருப்பதாக சம உரிமை இயக்கத்தின் பிரதிநிதிகள் உறுதியளித்துள்ளனர். அத்துடன் காணி விடுவிப்பை வலியுறுத்தி கவனஈர்ப்பு போராட்டமும் இடம்பெற்றது. எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வடகிழக்கு மாகாணங்களில் வெப்பநிலை இயல்பை விட 2.8 பாகை செல்சியஸாக அதிகரிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதியும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள விசேட ஊடக அறிக்கையில் தற்போது பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் பரவலாக உணரப்பட்டு வருகிறது. இதன்படி எதிர்வரும் ஜூலை மாத பிற்பகுதியில் இலங்கையை சூழவுள்ள இந்து சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை 1.6 பாகை செல்சியஸ் அளவிலும் ஆகஸ்ட் மாத பிற்பகுதியில் 2.6 பாகை செல்சியஸ் அளவிலும் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது. இதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலப்பகுதிகளில் வெப்பநிலை 2.8 பாகை செல்சியஸை விட கூடுதலாக இருக்கக்கூடும். இலங்கையை பொறுத்தமட்டில் எல்னினோவின் தாக்கத்தை துல்லியமாக கணிப்பது சவாலானது. ஏனெனில் இந்து சமுத்திர வெப்பச்சுட்டன்களின் தொழிற்பாடு எல்னினோவின் செல்வாக்கை எந்தளவுக்கு அனுமதிக்கும் என்பதில் பாதிப்பின் வீரியம் தங்கியுள்ளது. இருப்பினும் தற்போதைய தரவுகளின்படி வறண்ட வானிலையை தொடர்ந்து எதிர்வரும் அக்டோபர் மாத 2ஆம் வாரத்திலிருந்து மழை பெய்ய தொடங்கி படிப்படியாக அதிகரிக்கும். இந்த நிலைமை நவம்பர் மாத இறுதி வரை நீடிக்க வாய்ப்புள்ளதுடன் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெள்ள இடரை ஏற்படுத்தக்கூடிய கனமழை பதிவாகக்கூடும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலநிலை மற்றும் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் விசேடமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விவசாய நடவடிக்கைகள் பாதிக்கப்படும் அபாயம் எழுந்துள்ளது. சமுத்திர மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பால் மீன்பிடி தொழிலும் கடுமையான சவால்கள் எதிர்கொள்ள நேரிடும். எனவே இம்முறை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காலப்போக நெல் விதைக்கப்பட்ட விவசாயிகள் மிகவும் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளுமாறும் செப்டம்பர் மாதம் வரை வறண்ட வானிலையும் அக்டோபர் மற்றும் நவம்பர் வெள்ளப்பெருக்குடனான கனமழையும் எதிர்பார்க்கப்படுவதால் விழிப்புணர்வுடன் கூடிய திட்டமிடல் அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தங்களது பூர்வீக காணிகளை மீட்டெடுப்பதற்காக அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பலாலி மீள்குடியேற்ற அமைப்பு என்ற பெயரில் புதியதொரு அமைப்பை உருவாக்கியுள்ளனர். இது தொடர்பாக அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையில் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயம் என கூறி கடந்த 36 வருடங்களாக பலாலி, மயிலிட்டி, கட்டுவன், குறும்பசிட்டி, பஜாபுலான் போன்ற பிரதேச மக்களின் குடியிருப்பு மற்றும் விவசாய காணிகளை இராணுவம் தன்வசம் வைத்துள்ளது. இக்காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை எவ்வித சாதகமான பலனும் கிடைக்கவில்லை. எனவே இந்த நில உரிமை போராட்டங்கள் இன்னும் திட்டமிட்ட வடிவில் நலிவடையாது தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கும் நமது சொந்த நிலங்களை முழுமையாக மீட்டெடுப்பதற்கும் ஏதுவாக பலாலி மீள்குடியேற்ற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது.
இனிவரும் காலங்களில் எமது நில மீட்புக்கான அனைத்து செயற்திட்டங்களும் போராட்டங்களும் இந்த அமைப்பினூடாகவே முறைப்படி முன்னெடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவுக்கு சார்பாக தங்களின் பதவிகளை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சில சான்றாதாரங்களுடன் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி முன்னாள் தேர்தல்கள் ஆணைக்குழு பணிப்பாளர் மஹிந்த தேசப்பிரியவுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய மற்றும் சட்டத்தரணி அலி சப்ரி ஆகியோர் தங்களது அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அமெரிக்க பிரஜையாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக சட்டவிரோதமான சலுகையையும் ஆதரவையும் வழங்கியுள்ளனர். அதாவது அரசியலமைப்பின் 20வது திருத்தத்துக்கு முன்னர் இரட்டை குடியுரிமை உடையவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக தகுதியற்றவர்கள் ஆவார். 2019 ஜனாதிபதி தேர்தல் போட்டியிட்ட 36 பேர் இருந்தனர். ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் இந்த விடயங்கள் முன்கொண்டு வரப்பட்டுள்ளது. அவர்களில் 2 வெளிநாட்டு பிரஜைகள் ஆவார். ஒருவர் பிரித்தானிய பிரஜையான நாகானந்த கொடித்துவக்கு, மற்றவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் அமெரிக்க பிரஜையான கோட்டாபய ராஜபக்ச. அரசியலமைப்பின் விதியின்படி சுதந்திரமான நீதியானமான தேர்தலை நடாத்துவது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான பொறுப்பாகும். மேலும் 1981ஆம் ஆண்டின் 15ஆம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 12வது பிரிவின்படி அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் அரசியலமைப்பின் 91வது விதியின்படி இந்த நாட்டின் பிரஜை அல்லாதவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட முடியாது என்பதால் அது தொடர்பான உண்மைத்தன்மையும் நம்பகத்தன்மையும் உறுதிப்படுத்தும் பொறுப்பு ஆணைக்குழுவுக்கு உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 14வது பிரிவின்படி தேர்தல் ஆணைக்குழுவினால் வேட்பாளர்களின் தகுதிகள் ஆராயப்பட்டதால் அந்த பட்சத்தில் எந்தவொரு எதிர்த்தரப்பு வேட்பாளரும் வேட்புமனு எதிர்க்கும் நேரத்தில் ஆட்சேபனையை முன்வைக்க முடியும். ஆணைக்குழு முடிந்தவரை விசாரணை நடத்தி தனது முடிவையும் அதற்கான காரணங்களையும் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு அறிவிக்க வேண்டும். 2019 ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாட்டு குடியுரிமை கொண்ட 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். நாகானந்த கொடித்துவக்கு மற்றும் கோட்டாபய ராஜபக்ச ஆகிய இருவர் குறித்தும் அவர்கள் இலங்கை பிரஜைகள் அல்லாததால் இதற்கு தகுதியற்றவர்கள் என கூறி 2018 மே 13 அன்று ஒசல கேரத் என்பவரால் முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டது. பிரித்தானிய குடியுரிமை கொண்டிருந்த 2019 செப்டம்பர் 20 அன்று தனது குடியுரிமையை துறந்ததற்கான சான்றுகளை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தார். ஆனால் கோட்டாபய ராஜபக்ச தனது வெளிநாட்டு குடியுரிமையை துறந்ததற்கான எந்தவொரு உத்தியோகபூர்வ ஆவணத்தையும் அல்லது சான்றிதழையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கவில்லை என கூறப்படுகிறது. அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்தார், பிணைப்பணம் செலுத்தியிருந்தார். ஒருவர் அன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ச, மற்றவர் அவரது சகோதரரான கோட்டாபய ராஜபக்ச ஆவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான பேராசிரியர் ரத்னஜீவன் கூல் 2 சத்திய கடிதாசிகள் மூலம் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போது அவர் குடியுரிமை துறந்ததற்கான எந்தவொரு ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆவணத்தையும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்டிருந்த பாரிய குற்றங்கள் தொடர்பான பழைய கோப்புகள் அனைத்தும் மீண்டும் முழுமையான விசாரணைக்குட்படுத்தப்படும் என்று வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி ஹவுசல்யா ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரக்தீன் எக்னொலிகோட் ஆகியோரின் விவகாரங்கள் உள்ளடங்கலாக விசாரணை இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் பிரக்தீன் எக்னொலிகோட் ஆகியோரின் வழக்குகள் தற்போது விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் இவ்வாறான பல கோப்புகள் மூடி மறைக்கப்பட்டிருந்தது. வெறும் பேரளவில் மாத்திரம் விசாரணைகள் பற்றி பேசப்பட்டது. இவற்றுக்கு நீதி பெற்றுத் தருவதாக வாக்குறுதி வழங்கி சிலர் ஆட்சிபிடம் ஏறினர். ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அவை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசு மலர்ந்த போது இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக மக்கள் மிக பாரிய மக்கள் ஆணையை வழங்கினர். 2015 வரை மஹிந்த ராஜபக்சவின் அரசின் மீது மக்களுக்கு இருந்த கடுமையான அதிருப்தி மற்றும் கோபத்தின் காரணமாக இந்த மக்கள் ஆணை கிடைத்தது. ஏனெனில் அது ஒரு அடக்குமுறை அரசாகவே செயற்பட்டது. மக்கள் பொதுவீதிகளில் படுகொலை செய்யப்பட்டனர். முக்கியமான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக உரிமை பற்றி பேசும் அமைப்புகளிடம் நான் இப்போது கேட்கிறேன், உங்களுக்கு அந்த கடந்த கால வரலாறு மறந்துவிட்டதா? பட்டப்பகலில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். சிலர் நாட்டை விட்டு வெளியேறினர். சிலரது கைகால்கள் உடைக்கப்பட்டது. வெள்ளைவான்களுக்கு கடத்திச் செல்லப்பட்டனர். இவற்றுக்கு சரியான முறையில் நீதியை நிலைநாட்டுவதற்கான மிக நெருக்கமான அதிகாரம் பலம் நல்லாட்சி அரசுக்கு கிடைத்தது. ஆனால் நல்லாட்சி அரசு அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு பழைய பாதையில் பயணிக்க தொடங்கியது. இதே போன்ற ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான மிகச்சிறந்த மக்கள் ஆணை நல்லாட்சி அரசுக்கு இருந்தது. ஆனால் அதிலும் அவர்கள் தோல்வியடைந்தனர். இதன் காரணமாக மிக பாரிய சட்ட சீர்திருத்தங்களையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு கிடைத்த பல சந்தர்ப்பங்கள் தவறவிடப்பட்டது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு மிக பாரிய பொறுப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். பல வருடங்கள் பழமையான குற்றங்கள் தொடர்பில் மீண்டும் ஆராய்வது என்பது இலகுவான காரியமல்ல. இவற்றுக்கான நீதி நிச்சயம் நிலைநாட்டப்படும் என தெரிவித்துள்ளார்.
ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம் மூலம் இன்னும் 2 மாத காலத்திற்குள் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்களுக்கு ஆதரவளித்த அரசியல் தரப்பினர் இந்த சட்டமூலத்தை எதிர்ப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. அரசியல் அனாதைகளாக இருந்தவர்கள் தற்போது சுரேச அளவின் விவகாரத்தை கையில் எடுத்து அவருக்கு சார்பாக பேசி வருகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் குறித்த விசாரணைகள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மட்டுமே சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேசாலை கைது செய்யப்பட்டார். சட்டத்தின் பிரகாரம் முன்னெடுக்கப்படும் விசாரணை இடைநிறுத்துமாறு கோரி ஒரு தரப்பினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டால் அதற்காக விசாரணைகளை நிறுத்திவிட முடியாது. அவ்வாறு செய்தால் சட்டத்தின் மீது நாட்டு மக்கள் எவ்வாறு நம்பிக்கை வைப்பார்கள்? சட்டத்தின் முன் எவரும் விசேட சலுகைகள் வழங்கப்பட மாட்டாது. சுரேச ஆலைவுக்கான போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மக்களுக்கு போலியான விவரங்களை கூறாமல் நீதிமன்றத்தை நாடலாம். அங்கு தமது தரப்பு நியாயங்களை எடுத்துரைத்து நீதியை பெற்றுக்கொள்ளலாம். இதில் எங்களுக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. அதேவேளை பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த ஆண்டுக்குள் முழுமையாக ரத்து செய்யப்படும். தற்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மட்டுமே பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் பயங்கரவாதம் இல்லாது ஒழிக்கப்பட்டிருந்தாலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களும் போதைப்பொருள் வர்த்தகமும் இன்னும் நீடிக்கவே செய்கிறது. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு முறையான சட்டம் இயற்றப்பட வேண்டியது அவசியம். இதற்கு அமையவே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம் மூலம் இன்னும் 2 மாத காலத்துக்குள் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். சமகால அரசாங்கத்திற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் விலைவாசிகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி வீதிகளில் ஒன்று கூடும் மக்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அனுர் அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்லுமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டங்கள் சிறியளவிலான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். எனினும் பாரியதொரு மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகிறது. அனுர் அரசாங்கத்துக்கு நெருக்கடி என்ற துணைப்பொருளில் தீப்பந்தங்கள் ஏந்தி நாடு முழுவதும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. இதற்கமைய ஜன அரகலேய புர்வேசியா என்ற அமைப்பினால் நேற்று மாலை போலே சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, எரிபொருள், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிவில் அமைப்பு மற்றும் ஏனைய சில அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.